யவன 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 யவனா. இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான போல்ட் முயற்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். எல்லாரும் ரொம்ப ஸ்டேஜ்ல அஞ்சி எடுக்கிற ஒரு முயற்சி. நாங்க துணிஞ்சு எடுத்திருக்கோம். Ramalaya proudly presents M&M Creations Yavana, சூதை அழகு கவ்வும் தமிழ் ஸ்டேஜ் ட்ராமா சாட்டர்டே மே 11 2024. அதாவது டீடைல்ஸ் அட் mnmcreations.org. யவன 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 யவன. இதோட நோக்கம் என்னன்னா டு பிரிங் பேக் த க்ளோரி ஆஃப் தமிழ் ஸ்டேஜ் டிராமா. யவன யவன யவனா. ஷேக்ஸ்பியர் அவருடைய ஸ்கிரிப்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மோனோலாக் சோல் கீ அப்படின்ற ஒரு எஃபெக்ட் வரும். அதாவது ஒரு உடம்பு ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்கும். ஆனா அவங்களுடைய மனசாட்சி வெளியில வந்து பேசும். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் மக்களே, அன்பான நெஞ்சங்களே. இது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஃப்ரம் அராலிட்டி தமிழ் ஆடியோ புக்ஸ். அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலுக்காக நம்ம உங்களை வரவேற்கிறோம். இன்று முக்கியமான ஒரு நன்னாள் என்னன்னாக்கா, நம்ம M&M கிரியேஷன்ஸ், அதாவது நம்ம நிறுவனர் டிடி ரவி அவர்கள் வந்து பலாண்டு காலம் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 2 decades வந்து இந்த நாடகத்துறையில் வந்து நிறைய அவர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. நாடகத்துறையில் மக்களை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், சோஷியல் அவேர்னஸ் எல்லாம் பண்ணிட்டு வராரு. அதே சமயத்தில் அவர் பல, அதாவது கேன்சர் இன்ஸ்டியூட் ஃபவுண்டேஷன் உதாரணத்துக்கு சொல்லலாம். அது வந்து பல நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு சில முயற்சிகளாகவும் இந்த நாடகங்களை அவர் நடத்திட்டு வர்றார். அது கலைஞர்களுக்கு வந்து ஒரு கொண்டாட்டம் என்னன்னாக்க, அதாவது கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம்னா கூட்டம் சேர்ந்தாதான். அந்த கூட்டம் சேர வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு நாடகம்ன்றது ஒன்று வேணும். நாடகன்றதோடைய மெயின் ஒரு தீம் வந்து நல்லா இருக்கணும், கதை நல்லா இருக்கணும், நடிப்பு எல்லாருமே அவங்களது சோபிக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றது தான் வந்து ஒரு கலையினுடைய அம்சம். இயலிசை நாடகத்தில் முக்கியமானது வந்து நாடகம். எத்தனையோ சரித்திர நாடகங்களாக இருந்தாலும் சரி, சமூக நாடகங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் வந்து ஒரு மேடை அமைத்து கொடுத்து ஒரு ஒரு கம்யூனிட்டி, இட்ஸ் அ மூவ்மெண்ட், அதை கொண்டு வரணும். ஸோ இன்னைக்கு நம்மளோட பேசுறதுக்காக நம்மளோட இருப்பவர்கள் அவங்களுடைய ஃபவுண்டர்ஸ் இங்கே 2 பேர், நம்ம ராம் மற்றும் சண்முகா. 2 பேரையும் நம்ம முறைப்படி நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம். 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 சொல்லுங்க, நம்ம மக்களுக்கு M&M கிரியேஷன்ஸ் எப்படி உருவாச்சு? ராம், நான் சொல்லட்டுமா? கண்டிப்பா. ஓகே. M&M கிரியேஷன்ஸ் டிடி ரவி பேரியாவில் ரொம்ப பிரபலமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், டைரக்டர் மற்றும் பாடலாசிரியர். கடந்த 15 வருஷமா அவர் பேரியாவில் தமிழ் ஸ்டேஜ் ட்ராமாவை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு. இதோட நோக்கம் என்னன்னா டு பிரிங் பேக் த க்ளோரி ஆஃப் தமிழ் ஸ்டேஜ் ட்ராமா. உதாரணத்துக்கு நாங்கள் காமெடி கல்யாணம், ஆப்ரேஷன் காதல், அழகு, அப்புறம் சொல்லப்போனால் இப்போ வரப்போகிற யவனா, இந்த ட்ராமாலாம். அவ்வளோ ட்ராமா போட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இப்போ அந்த ட்ராமாக்கள்லாம் எப்படி, அதனோட சொல்ல வந்த செய்திகள் என்னவா இருந்தது? ஒரு மெசேஜ் ஓரியன்டா இருந்ததா? எப்படி ஷான்? ராம, இந்த கேள்விக்கு நீங்க கொஞ்சம் பதில் சொல்றீங்களா? கண்டிப்பா. வணக்கம், என் பேரு ராம். M&M கிரியேஷன்ஸ்ல இருந்து நான் வரேன். சோ சண்முகா சொன்ன மாதிரி மேடை நாடக மன்றம் கிரியேஷன்ஸ் டிடி ரவி அவர்களுடைய கைடன்ஸ்ல தொடங்கப்பட்டது. இது வரைக்கும் நாங்க இந்த 2 வருஷம் ஆரம்பிச்சப்பட்ட 2 வருஷ காலகட்டத்துல இது வரைக்கும் 5 டிராமா போட்டாச்சு. எங்களுடைய 6வது டிராமா இன்னும் 1 வாரத்துல அரங்கேற்றம் பண்ண போறோம். சண்முகா சொன்ன மாதிரி பிரிங் பேக் த க்ளோரி ஆஃப் தமிழ் ஸ்டேஜ் டிராமா, அதுதான் எங்க குறிக்கோள். தமிழ் ஸ்டேஜ் டிராமால காமெடி மட்டும் இல்ல, இருக்கிற நவரசங்களும் எல்லா டிராமா முன்னோர்கள் கொடுத்திருக்காங்க. அதை எப்படி நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போறது, நம்ம ஊர்ல இருந்து வெளியூருக்கு வந்து எப்படி போடுறது, இதெல்லாம் தான் எங்க மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. அதை தான் நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நாங்க போட்ட டிராமா ஜமீன் பாய் ஜாமூன் கேர்ள்ஸ், காமெடி கல்யாணம், ஆபரேஷன் காதல், சென்னையில் காமெடி கல்யாணம், அழகு, இப்ப அடுத்த போற யவனா, இது எல்லாமே இந்த அடிப்படையை கொண்டதுதான். ஒவ்வொரு டிராமாலையும் ஒவ்வொரு வித்தியாசமான முயற்சி, ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட், அதை நாங்க கொண்டு வந்திருக்கோம். சோ வி ஆர் வெரி ப்ரவுட் டு சே, இது வரைக்கும் நாங்க போட்ட எல்லா டிராமாவுமே பே ஏரியா மக்களால மிகவும் வரவேற்கப்பட்டுள்ளது. எல்லா ஷோவுமே ஒரு சோல்ட் அவுட் ஷோ. சோ இப்ப அதே மாதிரி அடுத்த வரப்போற யவனா அப்படின்ற டிராமாவுக்கும் உங்க ஆதரவை நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். இந்த யவனா அந்த டிராமாவை பத்தி பேசணும்னா, இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான
போல்டு முயற்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். எல்லாரும் ரொம்ப ஸ்டேஜ்ல அஞ்சு எடுக்கிற ஒரு முயற்சி நாங்க துணிஞ்சு எடுத்திருக்கோம். எதுக்கு எடுத்திருக்கோம்னா உங்க ஆதரவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில. சோ வி வாண்டட் டு எக்ஸ்பெரிமெண்ட் திஸ். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் டிராமா. பல யூனிக் ஃபீச்சர்ஸ கொண்டு வந்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் எல்லாத்தையும் நான் இங்க கொண்டு வர விரும்பல. நீங்க ஸ்டேஜ்ல வந்து பாருங்க. ஆனா ஒரு 1, 2 சிறப்பு அம்சங்கள் என்னன்னா, 1 இது வந்து ஒரு மனிதனுடைய உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் அப்படின்ற கேரக்டரை வந்து எப்படி வெளியில கொண்டு வர ஸ்டேஜ்ல காட்டுறது அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். இருக்கிற நடிகர்கள் எல்லாமே அவங்க மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும், சூதா அது வெளியில வேற மாதிரி வரும். அதை எப்படி காட்ட போறோம், அந்த முயற்சி எடுத்திருக்கோம். அதனாலதான் இந்த டிராமாவோட டேக்லைன் பாத்தீங்கன்னா, சூதை அழகு கவ்வும். எப்படி அந்த கவ்வறத வந்து எப்படி நாங்க ஸ்டேஜ்ல கொண்டு வரதுன்ற ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கோம். நம்பர் 1. நம்பர் 2, ஷேக்ஸ்பியர் அவருடைய ஸ்கிரிப்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மோனோலாக் சோல் கீ அப்படின்ற ஒரு எஃபெக்ட் வரும். அதாவது ஒரு உடம்பு ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்கும், ஆனா அவங்களுடைய மனசாட்சி வெளியில வந்து பேசும், அந்த சோல் வெளியில வந்து பேசும். அதை நாங்க வந்து ஒரு பெரிய முயற்சியா எடுத்து ஸ்டேஜ்ல கொண்டு வரதுக்கு இந்த டிராமால நாங்க பிரயத்தனப்பட்டிருக்கோம். சோ அந்த சோல் கீ மோனோலாக் எஃபெக்ட் அப்படின்றதையும் நாங்க இந்த டிராமால ட்ரை பண்ணியிருக்கோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இதுல ஒரு டியூவல் கிளைமேக்ஸ் ஸ்டேஜ் டிராமால முதல் முறையா அதையும் நாங்க அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். சோ இந்த மாதிரி பல சிறப்பு அம்சங்கள் கொண்ட யவனாவை மே 11ஆம் தேதி ஹிஸ்டாரிக் ஹூவர் தியேட்டர் சானோசே சாயந்தரம் 5:30 மணிக்கு அரங்கேற்ற உள்ளோம். சோ நீங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு உங்க முழு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்றத நம்பிக்கையில தான் இதை நாங்க இந்த முயற்சியை எடுத்துட்டு போறோம். கடந்த 5 டிராமாக்கும் கடந்த 10-15 வருஷமா நீங்க டிடி ரவி அவங்க குழுக்கு கொடுத்த ஆதரவு தொடர்ந்து வரும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த யவனாவை உங்களுக்கு நாங்க சமர்ப்பிக்கிறோம். ரொம்ப அருமை. அருமையாக சொன்னீங்க. இதுல முக்கியமான விஷயம் வந்து டிடி ரவி அவர்ட்ட நான் கண்டுபிடிச்சது என்னன்னாக்க, பல நாடகங்கள் எல்லா இடத்துலயும் ஒரு ஃபண்ட் ரைசர் மாதிரி லாட் ஆஃப் நான் ப்ராஃபிட் இப்ப இந்த வாட்டி நான் பார்க்குற ரெமாலியா அவங்க குழுவுக்கு நீங்க வந்து அத பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. அந்த என்ன ஆர்கனைசேஷன்ஸ், அதோட நோக்கம் சொல்லுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்ரீ ஸ்ரீனிவாசா. ரெமாலயா அப்படின்றது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இந்த பே ஏரியா. அவங்களோட ஒரு யூனிக்கான ஒரு ப்ரொபோசிஷன் என்னன்னா, பிசிக்கலி சேலஞ்ச்டு ஆர்டிஸ்ட், அவங்க சிங்கரா இருக்கலாம், இல்ல வாத்திய கலைஞர்களா இருக்கலாம், நடன கலைஞர்களா இருக்கலாம். ஆனா பிசிக்கலி சேலஞ்ச்டு ஆர்டிஸ்டுக்கு ஒரு மேடை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரெமாலயா பல வருஷமா பே ஏரியால செயல்பட்டு வருஷா வருஷம் நிறைய மேடை நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த மாதிரி பிசிக்கலி சேலஞ்ச் ஆர்டிஸ்டுக்கு மேடை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த காஸ் எங்களுக்கு ரொம்ப மனசை தொட்ட காஸ். எல்லாரும் ஆர்டிஸ்ட், எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கிறது. சோ அதை அவங்க வெளில கொண்டு வராங்க. அவங்களோட கைகோர்த்து அவங்களுக்கு வந்து எங்களால ஆன சிறிய உதவியை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இந்த டிராமால வர ப்ரொசீட்ஸ் எல்லாமே ரமாலயாக்கு கொடுக்கறது அப்படின்ற ஒரு முடிவெடுத்து இந்த டிராமாவை நாங்க அரங்கேற்றோம். இந்த டிராமால வர காசெல்லாம் அந்த காசுக்கு கொடுக்க போறேன் அப்படின்றீங்க. அருமை, அருமை. வெறுமை. ரொம்ப, ரொம்ப அருமையா இருந்தது. இன்ஃபாக்ட் உங்களுக்கு முக்கியமா சொல்லணும்னாக்க, இந்த டிஃபரண்ட் டெக்னிக்ஸ் நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? ஷேக்ஸ்பியர் டெக்னிக் எல்லாம் அப்படின்னு. அதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ஒரு ஐ குட் சி த பிரம்மாண்டம் அண்ட் த காம்ப்ளெக்ஸிட்டி தட் இஸ் இன்வால்வ்ட் இன் தட். ஸோ மக்கள் வந்து இதுதான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா பல வருஷங்கள் ஏன்னா ஒரு சக நாடக கலைஞன் அப்படின்ற ஒரு முறையில நான் இத சொல்றேன். ஏன்னா த லாட் ஆஃப் நியூவான்சஸ். ஏன்னா மேடை நாடகர்கள் கலைஞர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நேயர்களே நீங்க ரசிகர்கள் நீங்க பாராட்டுறீங்கல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக நாங்க நடிக்கிறோம் அப்படின்னு. நீங்க அதுக்கு மட்டும் இல்லாம அ ஒரு நல்ல ஒரு குட் காஸ், ஒரு நான் ப்ராஃபிட் பர்ப்பஸ்க்கும் நீங்க பண்றீங்கன்றது ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகின்றோம். ரெமாலயா ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் எம்என்எம் கிரியேஷன்ஸ் யவ்வனா சூதை அழகு கவ்வும் Tamil stage drama written and directed by T.T. Ravi, and this is on Saturday, May 11, 2024. அதாவது வரும் சனிக்கிழமை 5:30 மணி அளவில் ஹிஸ்டாரிக் ஹூவர் தியேட்டர்ல இருக்கு. டீடைல்ஸ் அட் mnmcreations.org. mnmcreations.org. உங்கள் குழுவினருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப மிக்க நன்றி ஷான் அண்ட் ராம்.
மிக்க நன்றி ராம். ரொம்ப அருமையா இருக்கு. எம்என்எம் கிரியேஷன்ஸோடைய படைப்புகள பத்தி கேட்கறச்சே. இப்ப என்ன ரோட் மேப் எப்படி உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாடகங்கள் பத்தி ஒரு சிறிய அறிமுகம் கொடுக்க முடியுமா? நன்றி. கண்டிப்பா ஸ்ரீ. அதுக்கு முன்னாடி முக்கியமா நீங்க வந்து எங்கள இன்டர்வியூ பண்ணது ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இந்த ஃபீல்ட்ல வந்து இருந்திருக்கீங்க, பார்த்திருக்கீங்க, மேடை நாடகத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, கிரியேட் பண்ணியிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த நாடக கலைஞர்களுடைய ஆதங்கம் என்னன்னு தெரியும். எங்களுக்கு வந்து என்ன சந்தோஷம்னு தெரியும். ஸோ அத நீங்க முன்னாடி வச்சு இந்த இன்டர்வியூ ஏற்பாடு பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. அத நான் உங்களுக்கு சொல்லிக்கணும். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் Orality பிளாட்ஃபார்ம் அண்ட் ஆல் த work that you do for the community in the Bay Area and to Tamil language and to all the form of arts. So, நன்றி. yeah. இப்ப முக்கியமா நாங்க அடுத்தது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல எம்பார்க் ஆயிருக்கோம். எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பாக்கியம்னே சொல்லலாம். மேடை நாடகத்தோடைய வெட்ரன் திரு கிரேசி மோகன் அவர்கள், அதாவது நமக்கு வித்தியாசமா மேடை நாடகத்தை வித்தியாசமான காமெடி பரிமாணத்துல கொடுத்த அவங்க குடும்பத்திலேருந்து வந்த திரு மாது பாலாஜி அவர்கள் எங்களுடைய எம்என்எம் கிரியேஷன்ஸ் திரு டிடி ரவி எழுதின ஸ்கிரிப்ட்ல நடிக்க உள்ளார். சோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வெகு விரைவில் வரப்போகுது. சோ பேரியா மக்களே, உங்க எல்லாரையும் இந்த சிரிப்பு கடல்ல தள்ளுறதுக்காக திரு மாது பாலாஜி திரு டிடி ரவி ஸ்கிரிப்ட்ல இணைஞ்சு உங்களுக்காக நாங்க எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அதுக்கான அறிவிப்பு ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. வாட்ச் அவுட் ஃபார் தட். சோ அதுதான் எங்களுடைய அடுத்த முக்கியமான ப்ராஜெக்ட் ஸ்ரீ. ஓகே, நன்றி. இப்போ இந்த டிராமால வந்து சில கிளிப்ஸ் எல்லாம் இருக்கு. அத நம்ம மக்களுக்கு ஒரு சின்ன கர்டன் ரைசர் போடலாமா? கண்டிப்பா. ஓகே, ஓகே. ஆமா. அத பத்தி நீங்க ஏதாவது சொல்றதுன்னா சொல்லலாம். பட் I'll just quickly run through like a slide show. கண்டிப்பா. சோ இதுல பாத்தீங்கன்னா பல வித்தியாசமான மேக்கப்ஸ், வித்தியாசமான பரிமாணங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதுதான் அந்த டிராமாவோடைய ஒரு சிறப்பு அம்சம். இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற போட்டோக்கும் முன்னாடி பார்த்த போட்டோக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. உங்க மனதுல இருக்கிற ஆழ்ந்த மனசுல இருக்கிற எண்ணங்கள் சூதுன்னு நான் சொல்றேன் இல்லையா, அவங்களுடைய உருவம் தான் இது. அடுத்தது வந்து வெளியில காட்டுற உருவம் தான் இது. சோ இப்ப நீங்க வந்து உங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி வந்திருக்கும். நம்ம வெளியில வந்து சிரிச்சு பேசலாம், ஆனா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுதல் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த டிராமா. இந்த போட்டோ டெல்ஸ் தட் வெரி கிளியர்லி. சோ வந்து பாருங்க. இன்னும் இது மாதிரி பல கேரக்டர்ஸ் இருக்காங்க இந்த டிராமால. வெளியில ஒரு மாதிரி இருப்பாங்க, உள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க. கடைசியில இந்த கதையை எப்படி நவுத்திட்டு போறாருன்னு அருமையா நம்ம டைரக்டர் டிடி ரவி எழுதியிருக்கார். அவரை மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு எங்களுக்கு இந்த சின்ன நடிப்பு அனுபவத்துல சொல்றேன், அவரோட ஸ்கிரிப்ட் மாதிரி ரொம்ப கஷ்டம் பாக்குறது. சோ நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்க ஆதரவை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களை நாங்க May 11th ஹிஸ்டாரிக் ஹூவர் தியேட்டர் சானோசேல யவனா குழுவோட சந்திக்க இருக்கோம். யவன 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 மிக்க நன்றி. இந்த யவனா ப்ரோகிராம் சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Orality சார்பாகவும், தமிழ் ஆடியோ புக் சார்பாகவும். நன்றி ஷான் மற்றும் ராம். டிடி ரவி Thank you. அவர்களுக்கு நன்றி. நன்றி.